கராத்தே ஷிகான் ஹுசைனி இன்னைக்கு காலம்பர அதிகாலை சென்னையில் காலமாயிருக்காரு. அவர் ஒரு சிறந்த கராத்தே வீரர் மட்டுமல்ல, ஒரு பன்முக திறமை கொண்டவர், ஒரு நடிகரும் கூட. தமிழ் சினிமாவில் புன்னகைமன்னன் படம் கமலோட சேர்ந்து நடித்த படம் அது. அவர் இந்த படத்தின் மூலமா அவர் நடிகராக அறிமுகமானார். ஸோ நிறைய திரைப்பிரபலங்களுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். நம்ம தளபதி விஜய்லேருந்து தெலுங்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கும் அவர் தான் கராத்தே கற்றுக் கொடுத்தார். ஒரு சிறந்த கராத்தே வீரர். அதை தவிர பார்த்தீங்கன்னா வில்வித்தையில் அவ்வளவு சிறந்து விளங்கியவர். இங்கே அடையார் பகுதியில் ஒரு வில்வித்தைக்குனே ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருந்தார், கராத்தேக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருந்தார். அதை தவிர பார்த்தீங்கன்னா படங்களுக்கு இசையமைக்கிறது, பாடல் எழுதுவது, சிலை அமைப்பது, அப்புறம் சமையல் கலை, இப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். அவ்வளவு ஒரு சிறந்த நடிகராகவும் இருந்தார். பத்ரி படத்தில் விஜயோடு சேர்ந்து நடிச்சிருப்பார், புன்னகைமன்னன் படத்தில் கமலோடு சேர்ந்து நடிச்சிருப்பார், இன்னும் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காது. ஸோ சினிமா உள்ளிட்ட எல்லா கலைகள்லையும் ஆர்வம் கொண்ட கராத்தே ஹுசைனி கடந்த சில மாதங்களாகவே இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருந்தார். அந்த நோயை எதிர்த்து போராடினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் புற்றுநோய் அப்படின்னால பயந்து பேனிக் ஆகி அதிலேயே தன்னுடைய மரணத்தை தேடிக்குவாங்க. ஆனால் அவர் ரொம்ப கேஷுவலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப தன்னுடைய நண்பர்களையும் உறவினர் வர சொல்லி அவங்க கூட செல்ஃபியெல்லாம் எடுத்து அதை போஸ்டாக போடுவார். எனக்கே பல தடவைகளில் வீடியோக்கள் டெய்லி ஷேர் பண்ணுவார். நிறைய தருணங்களில் அவரை இன்டர்வியூ எடுக்க போயிருந்தப்ப ரொம்ப நேரம் பேசியிருந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர். அவர் ஒரு 60 வயதான நிலையில் மருத்துவமனையில் இந்த இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தார். நேற்று நள்ளிரவு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்று அதிகாலை 1:45 மணிக்கு அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. அவருடைய மரணம் உண்மையிலே எல்லாரையும் அதிர்ச்சி அடைய செஞ்சுருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருந்தார். அதுலேருந்து டெஃபினட்டாக மீண்டு வந்துடுவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. ஸோ அநியாயமாக காலனிட்டு அதனுடைய உயிரை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு காலம்பர அவர் உயிர் பிரிஞ்ச உடனே நண்பர்களும் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனையிலேருந்து அவருடைய உடல் அவருடைய இல்லம் அமைந்துள்ள பெசநகருக்கு எடுத்து வரப்பட்டது. அங்கே அவங்களுடைய குடும்ப வழக்க பிரகாரம் சில முறைகளெல்லாம் செஞ்சு அவருக்கு பிடித்தமான அந்த கராத்தே ட்ரெஸ்ஸை போட்டு இடுப்பில் அந்த பெல்ட்டையும் கட்டி விட்டு ஒரு மரியாதையோடு அவரை வச்சுருக்காங்க. ஸோ பொதுமக்களும் பிரபலங்களும் அவருக்கு உறவினர்களும் அங்கே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்று இரவு 7 மணி வரைக்கும் பெசநகர் வீட்டிலே மக்கள் அஞ்சலிக்காக அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவருடைய சொந்த ஊர் மதுரை அப்படிங்கிறதுனால மதுரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மதுரையில் நாளைய தினம் அவருடைய இறுதி ஊர்வலமானது தொடங்கி அந்த நல்லடக்கமானது நடைபெற உள்ளது. இந்த கராத்தே ஹுசைனி பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே கராத்தே மீது கொண்ட ஆர்வம் காரணமாக மதுரையிலேருந்து சென்னைக்கு இங்கே பெரிய கராத்தே மாஸ்டராக இருந்து பல பிரபலங்களுக்கும் பல மாணவர்களுக்கும் கராத்தே கற்றுக் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3000லேருந்து 4000 பேருக்கு பிளாக் பெல்ட் வாங்கி கொடுத்த பெருமை கராத்தே ஹுசைனியை தான் சேரும். ஒரு மிக சிறந்த கராத்தே வீரர் மட்டுமல்ல, பல்வேறு உலக சாதனைகள் பண்ணியிருக்காரு. லிம்கா புக் ஆர்ட்ஸ்லாம் பயங்கரமாக இடம் பெற்றிருக்காரு. ஸோ ஓட உடைக்கிறது, அப்புறம் நெருப்போட விளையாடுறது, இப்படி பல வீர விளையாட்டுகளையும் அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. சிறந்த வில்வித்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வில்வித்தைக்குன்னு ஒரு கோச்சிங் நடத்தினார். பசங்களுக்கு பெரிய அந்த வில்வித்தையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு சிலை செஞ்சார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மீது மிகுந்த மரியாதை கொண்ட அவர் அவருடைய பிறந்த நாளுக்கு இரத்தத்தினாலே அவங்க படத்தை வரைஞ்சி ப்ரெசன்ட் பண்ணார். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ண கராத்தே ஹுசைன் இன்னைக்கு மரணம் அடைஞ்சது உண்மையிலே அரசியல் வட்டாரத்திலேருந்து திரையுலக வட்டாரத்திலேருந்து அப்புறம் கராத்தே வட்டாரத்தையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. 60 வயதான கராத்தே ஹுசைனுடைய இறுதி ஊர்வலமானது நாளைய தினம் மதுரையில் அவர் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் தொடங்க போகுது. இதற்கிடையே இன்றைய தினம் அவருக்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஆந்திராவினுடைய இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இரங்கல் கடிதம் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய குருநாதர் மீண்டு வந்துடுவார்னு நினச்சேன். அவருக்கு ஒரு உயர் சிகிச்சைக்காக நான் வெளிநாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் திட்டம் போட்டிருந்தேன். வரும் 29ஆம் தேதிக்கு நேரில் அவரை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சூழ்நிலையில் அவர் இறந்து போன செய்தி என்னை ரொம்ப மனவேதனை அடைய செஞ்சுருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காரு பவன் கல்யாண். அதே போல் விஜயும் தன்னுடைய கட்சியிலிருந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அவருடைய மறைவுக்கு. இப்படி தொடர்ந்து பல பேர் ஹுசைனியினுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. ஒரு சிறந்த மனிதர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான செய்தியாக தான் இருக்குது. நன்றி.